சுட்கி, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்க எவ்வளவு அழகான பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போயிட்டாங்க? என்ன காப்பாத்துங்க! அட தலைவா, பயப்படாதீங்க, இது நாங்க தான். குழந்தைகளோ, இங்கிலீஷ் தான பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போயிட்டாங்க. கிட்ட இருந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆமா, நீங்க அங்க என்ன பண்றீங்க? இவங்க எல்லாம் யாரு? இவங்க தான் ரெட் ரிச்சர்ட், சாப்பாட்டு திருடுறவங்க. வாங்க பசங்களா, நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கலாம். மேயர் அங்கிள், நாங்க பீமோட நண்பர்கள். ஆபத்து பார்த்து நாங்க எப்பவும் பயந்ததில்ல. நாங்க அதை நேருக்கு நேரா எதிர்க்க தயாரா. வாங்க புறப்படலாம். நீ இத புடிச்சுக்க ராஜு. கடைசியா போற அந்த கொலைக்காரங்கிட்ட போ ராஜு. நாம அவனை தலைவா, இவன் பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இங்கிலீஷ் தான்ல எந்த ஒரு ஹோட்டலையும் அவன் விட்டு வைக்கல. எல்லா இடத்துலயும் அவங்க சாப்பாடு திருடி இருக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்க மேயர் அங்கிள். இன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த ரெட் ரிச்சர்டை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறேன், பாருங்க. நிஜமாவா? இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அந்த ரெட் ரிச்சர்டை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தே தீருவேன். ஓ தம்பி காலியா, அந்த பக்கம் போனீங்கன்னா கிச்சன் தான் வரும். எனக்கு தெரியும், நான் சும்மா இங்க இருக்கிற ஆயுதத்தை எடுக்க தான் வந்தேன். நேத்துக்கு இந்த இடத்துல இருந்து தான் அவங்க காணாம போயிட்டாங்க. ஜகு, இந்த உயரமான மரத்து மேல ஏறி பாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடி. கொஞ்ச தூரத்துல ஏதோ எரிஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்படின்னா கண்டிப்பா அந்த கொள்ளைக்காரங்க அங்கதான் இருப்பாங்க. வாங்க போலாம். யார் அது? பீம் அப்புறம் அவனோட நண்பர்கள். வில்வித்தையில என்னை ஜெயிக்க யாருமே இல்ல. சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல ரிச்சர்ட். உன்னோட நண்பர்கள் எல்லாருமே தோத்துட்டாங்க. நான் மட்டும் இதை நிறுத்திட்டேன்னா ஏராளமான ஏழைங்க பசியாலையும் பட்டினியாலையும் தவிப்பாங்க. ஏழைகளுக்கு உணவுக்கான வசதியை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா நீ திருடுறத விட்டுருவல்ல? கண்டிப்பா. அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த மாதிரி திருட போறேன்? சரியா போய் கொடுங்க. இந்த சிட்டில இருக்கிற ஏழைங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஃப்ரீயா உணவு கொடுப்பீங்கன்னு. நீங்க அப்படி செஞ்சா அப்புறம் ரெட் ரிச்சர்டுக்கு திருட வேண்டிய வேலையா இருக்காதே. அப்புறம் அவனால உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையும் ஏற்படாது. பசங்களா, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்பு முண்டை இடுப்புல கட்டுங்கோ. பசங்களா, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆத்தியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குரு. உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க திறமைய பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எங்களுக்கும் பல கலைகள் எல்லாம் தெரியும். இப்போ நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ணு. டைவ் அடிச்சு ஒரு கிக் அடி.
ம்ஹும். இது போதாது. மேல, இன்னும் மேல. அதோ அத காலால தொடணும். ம். போச்சு போ, இதை என்னால கூட செய்ய முடியல. ம்ஹும். பயிற்சி, இன்னும் பயிற்சி வேணும். உங்க எல்லாருக்கும் நிறைய பயிற்சி தேவைப்படும். தேகம் இப்படிதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க தாவி குதிக்கும் போது கூட உங்க கவனம் தரை மேலேயே இருக்கணும். இந்த பூமியில யாரு ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு சண்டை இயற்கையிலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை மிருகங்கள்? சரியா சொன்ன. மிருகங்களோட குணங்களை நீங்களும் கத்துக்கணும். நீங்க காட்டு பண்ணி மாதிரி பதுங்க கத்துக்கணும். இப்படி யானை மாதிரி நிக்கணும். அப்புறம் பூனை மாதிரி, சிங்கம் மாதிரி, பாம்பு மாதிரி, கோழி மாதிரி, மயில் மாதிரி, அப்புறம் குதிரையாவும் மாறணும். இனிமே நீ ஆயுதங்களை பயன்படுத்த கத்துக்கணும். ஆயுதத்தையும் தேகத்தோட ஒரு அங்கம் மாதிரி தான் நீ பயன்படுத்தணும். அதுதான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட கை கால்களை நீ எப்படி அசைக்கிறியோ அதே மாதிரி கையில இருக்கிற ஆயுதத்தையும் உன் மூளையை பயன்படுத்தி அசைக்க கத்துக்கணும். எதிரி தாக்க வரும்போது இப்படிதான் தடுக்கணும். இப்படிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சாதாரண முண்டு கூட உனக்கு ஒரு ஆயுதமா இருக்கணும். மகாராஜா சின்மயிகா கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே உற்சவம் ஆரம்பிக்க போகுதா. உங்க எல்லாரையும் உடனே கிளம்பி வர சொன்னாரு. பீம், ஜெகு, இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலப்பாக்கட்டு தலையணுங்களை பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல.
என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜக்கு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. திடீர்னு நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணா உடம்பு இப்படிதான் வலிக்கும். இதே மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் நம்ம காளியா மாதிரியே ரொம்ப பலசாலி ஆயிடுவீங்க. சும்மா பகல் கனவெல்லாம் காணாதீங்க. இந்துமதி, நீங்க எல்லாரும் இங்க ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஓ, ஒரு விஷயம் பீம், அப்பா உன்னை ரொம்ப அவசரமா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இந்துமதி? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சில நாடோடிகள் வந்திருக்காங்க. அவங்கள நீ சந்திக்கணும்னு அப்பா விரும்புறாரு. அப்ப சரி, போலாம். My magnet. That was a gift from Professor Dhoomketu Bheem. Don't worry, Raju. Professor Uncle is not going to fire you. Yesterday's earthquake was not an ordinary one. Yes, Bheem. It felt as if someone did it all intentionally on that mountain. But what's up there? Commander Sir never... Commander Sir Bheem? Beam, if you don't want to go up there, say it loudly so that we can also hear. Look, boss, if we go up there... We might not come down ever. Kichak and all his friends must have fled in fear. What's the point in racing? Come on. We should also go home. We haven't fled, Kalia. And your other friends? Ran away. They were all wise. But Kichak is still here. Well, Bheem, want to have the race
Or would you like to go back to your Dholakpur? Huh? Dholakpur is never afraid of any challenge. Neither from Botakpurs nor from Patalpurs. Kichak, you're on! No more. It's enough now. We have climbed half the mountain. Let's halt here for the day. What do you say, Kichak? Okay, Bheem. We'll begin again tomorrow. I have an idea. Once they doze off, we'll both move ahead in the night. Laddus of Dholakpur. Mangoes from the shepherd uncle. Nice and juicy mangoes. What happened, Bheem? Looks as if you're hiding something from us on this mountain, Bheem. See to it that no one suspects you, Bheem. Well, Raju... Bheem! Now what kind of a new problem is this? All this is happening from the mountain top. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதுனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. நாங்க மகாராஜாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். உன்னுடைய திறமைய பத்தியும் நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நீதான் இப்போ எங்களுக்கு உதவி செஞ்சு ஆகணும். உங்களுக்கு உதவி நிச்சயம் கிடைக்கும். ஆனா பீம் கிட்ட இருந்து இல்ல, என் கிட்ட இருந்து கிடைக்கும். எல்லாம் போச்சு. இவரே முன்னாடி வந்து அவமானப்பட்டுக்கிறாரு. ரெண்டு பேரும் வாய மூடுங்க. மகாராஜா, என்னுடைய வீரத்தை நிரூபிக்க நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. சரி காளியா, ஜக்கூன் உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் காளியாவை... வேண்டாம், பீமால தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். வேற யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா, இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா வாழணும் இல்லையா? ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட... சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். பீம், நீதான் ஜக்கூன் கூட போகணும். போ பீம், தொலைஞ்சு போன தாயத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அகட்டும் அரசே. தலைவா, அவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. உங்ககிட்ட நான் வீர வசனம் எல்லாம் கேட்கவே இல்ல. உடனே போய் வண்டிக்குள்ள எல்லா பொருட்களையும் தூக்கி வைங்க.
என்ன நீங்க இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க இந்த கூட்டத்து கூட நிரந்தரமா தங்கிடலான்னு முடிவெடுத்திருக்கீங்களா என்ன? 2 பேரும் சொல்றத மட்டும் செய்யுங்க. கேள்வி கேட்க கூடாதான். எல்லா வேலையும் நாம தான் பார்க்கணுமா? அவனும் வந்து கொஞ்சம் கவனிக்கலாம்ல. நான் வந்து உங்க 2 பேரையும் கவனிச்சேனா உங்க உடம்பு வீங்கிடும். அப்புறம் உங்களால நடக்க கூட முடியாது. புரிஞ்சுதா? எடுத்து வைங்க. டோலக்பூர்ல பீம தவிர வீரர்கள் இருக்காங்கன்னு அந்த ஜக்கூனுக்கு நான் இன்னைக்கு நிரூபிக்க போறேன். நம்ம தலைவர் ஹீரோவா? இவர் கண்டிப்பா 0 தான். இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். மந்திர சக்தி கொண்டதோ தாயத்து, பஞ்சாராவை என்றுமே காப்பது. அவங்க அங்க சாகசங்களை நிகழ்த்த போறாங்க. ஓ, அப்படின்னா நாமளும் அங்க போய் வேடிக்கை பார்க்கலாமா தலைவா? அப்படியே வேடிக்கை பார்க்கணும்னா தலைவரை வேடிக்கை பார்த்துக்கோயே. அவரை மாதிரி ஒரு காமெடி பீஸ் யார் இருக்காங்க? அடிக்காதீங்க. ஓவரா பேசுனீங்க, உங்களை நான் அப்படியே நசிக்கிடுவேன். பாத்துக்கிட்டே இருங்க. என்னுடைய சாகசங்களை பார்த்துதான் மக்கள் கை தட்ட போறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்ட போறோம். அதுவும் உங்களுக்காக. பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. எவ்வளவு அற்புதமா பண்றாங்க இல்ல பீம்? ஆமா, ராஜுவும் ஜக்குவும் கொஞ்சம் தான் பயிற்சி எடுத்திருக்காங்க. ஆனா சும்மா அசத்துறாங்க. அட, யாரங்க நிக்கிறது? நம்ம காளியா மாதிரி இருக்கு. அந்த சைக்கிள்ல தான் அடுத்ததா ஜக்குவும் ராஜுவும் அவங்களோட சாகசத்தை காட்ட போறாங்க இல்லையா? இந்த காளியா என்னைக்கு தான் திருந்துவானோ தெரியல. அவங்க 2 பேரும் சைக்கிளை ஓட்டி இந்த மக்கள் நடுவுல ஹீரோ ஆகணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள ஹீரோ ஆக நான் விட மாட்டேன். குட்டி பையன் ராஜு, என்ன பாரு. அவங்க ரவுண்ட் அடிச்ச இடத்துல மட்டும் நம்ம கோதுமையை போட்டிருந்தோம்னா இன்னொரு கோதுமை மாவு நமக்கு கிடைச்சிருக்கும் இல்ல? அம்மா, அவன் தான் சோட்டா பீம். பாத்தீங்களா? அவன் தான் சோட்டா பீமா. அப்பா, எனக்கு சிகப்பு நிறம் வேணும். எனக்கு பச்சை நிறம். எங்களுக்கு நீங்க எந்த கலர் கொடுத்தாலும் நாங்க வாங்கி நல்லா சாப்பிடுவோம். சரி, உனக்கு என்ன வேணும் பீம்? வாங்கிக்க பீம். இன்னைக்கு உன்னாலையும் உன் கூட வந்த நண்பர்களாலையும் எங்க கூட்டத்துக்கு நல்ல வருவாய் கிடைச்சது. அது சரி, இந்த ஊர்ல இருக்கிற மக்களை இந்த 3 பேரு கூட தான் சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கணும்ல? சொல்லு காளியா, உனக்கு ஃப்ரூட் சாலட் வேணுமா? இத பாரு காளியா,
நீ இதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி. அங்க பாரு, இவங்க சுட்கி கொண்டு வந்த லட்டுவை திருட்டுத்தனமா சாப்பிடுறாங்க. வா இவங்கள ஒரு கை பாத்துருவோம். ராஜு, நம்ம சுட்கி முந்திரி பாதாம்லாம் கலந்த லட்டு கொண்டு வந்தால, அது எங்க இருக்கு? இங்க தான் இருந்தது, ஒரு ரவுண்ட் டப்பால. நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், உங்க கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு காட்டுங்க, மறைக்காம காட்டுங்க. ஒண்ணும் இல்ல தலைவா. காட்டுறியா இல்லையா? காட்டுன்னு சொல்றேன்ல. உங்களுக்காக தான் இதை நாங்க கொண்டு வந்தோம். முந்திரி பருப்பு பிஸ்தா எல்லாம் போட்ட லட்டு. சாப்பிட்டா உங்க உடம்பு பல்லா பல்லான் இருக்கும். நிஜமாவே என்னுடைய உடம்பு இப்ப பல பலன்னு இருக்கு. நீங்களும் பல பலன்னு இருக்கணும் இல்லையா? என் கையாலேயே உங்க உடம்ப பல பலப்பா ஆக்குறேன். வாங்க. பீம், என்கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நாம கியான்பூரோட எல்லை பகுதிக்கே வந்து சேர்ந்துட்டோமே. அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அந்த தாயத்தை திருடின ஆள் இருக்காரே, ரேங்கோ. அவர்தான் ரேங்கோ. அவரு இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். அதனாலதான் கூட்டத்தோட கூட்டமா நானும் ஊருக்குள்ள வரப்போறேன். ஏன்னா அந்த ரேங்கோ யாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் கிடைச்சானா அந்த மந்திர தாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிச்சுக்க. இது எனக்கு. யாரு யாரது யாரது? என்னையா கிண்டல் பண்ணிட்டு போறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என் பலத்தை இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. இவரு பெரிய பலசாலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆனாரு பாத்தியா? எங்க ஓட்ட நில்லு. நானும் பீம் ஜக்கு மாதிரி வேகமா போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ராஜு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் ஆசை நிச்சயமா நிறைவேறும். யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் தான் மந்திர மரம். என் மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுங்க, உங்க ஆசைய சொல்லுங்க, உங்க ஆசை உடனே நிறைவேறிடும்.